அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. குரு நமக்கு பாதி அசுபர் பாதி சுபர், அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படிங்கிற ரோல குரு பகவான் நமக்கு பிளே பண்ணுவாரு. இந்த குரு 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அது குற்றமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா குற்றம் இல்ல. உபஜய ஸ்தானத்துல அஷ்டமாதிபதி போய் மறைகிறது ஒரு விதத்துல நல்லது. எதன் வகையில் அது நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா, 8 கூடியவர் 3ஆம் இடத்துல போய் உச்சமாகும் போது திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணிடுவார். அது நமக்கு கண்டிப்பா ஃபேவர் தான் பண்ணும். பெரிய அளவிலான குற்றமான பலன்களை குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளோட நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் பண்றது இல்லை. இருப்பினும் அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தை கெடுப்பார். 3ஆம் இடத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கெடக்கூடிய அமைப்பு வரும். அதையும் நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த குரு பயிற்சி நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா இது அட்வான்டேஜ் தான். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு டாபிக் வைஸா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸா பிரிச்சு செக்மெண்ட் வைஸா பிரிச்சு உங்களுக்கு டைம்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களோட நேரத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி லைஃப் எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்த அந்த குரு பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. 2ஆம் இடத்துல பெருசா பாவ கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் இல்லை. எனவே குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த குரு பயிற்சி காலகட்டத்தை நான் பாக்குறேன். ஃபேமிலியில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன குழப்பம் இருந்தாலும் சரி, இப்போ அது சரியாயிடும். குடும்பத்துல அமைதி, நிம்மதி, குடும்ப சூழ்நிலைகள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாகும். குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குடும்பத்துல மீண்டும் ஒரு குதூகலம், மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் அட்டகாசமா தெரியுது. குடும்ப உறுப்பினரோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் இப்ப சரியாகும். யாரு கூடலாம் நீங்க சண்டை போட்டீங்களா இப்ப எல்லாரும் ஒற்றுமை ஆயிடுவீங்க. பிரச்சனையோட இருந்தவர்கள் இந்த பிரச்சனை விலகி எல்லாரும் ஒற்றுமையா ஐக்கியமாகக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த குரு பயிற்சி காலகட்டத்தை நான் பாக்குறேன். எனவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுடைய வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பேச்சில் இருந்த குறை, குழப்பம், பிரச்சனை, கடந்த காலகட்டங்களில் பேச தெரியாம பேசி நிறைய பிரச்சனைகளை மாட்டிருந்திருப்போம். நம்மளை அறியாமலே நிறைய வார்த்தைகளை விட்டு மாட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்ப நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அந்த பேச்சில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகி இப்ப பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை, ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ உங்களோட பேச்சை வச்சு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஆல்ரெடி உங்க மேல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா அதை இப்ப சமாளிச்சு அதை சரி செய்வீங்க இந்த நேரத்துல. எனவே ஃபேமிலி ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு. குடும்பம் சார்ந்த வகையில என்ன மன வருத்தம் இருந்தாலும் அது இப்போ சரியாயிடும். ஸோ அது நான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நான் ஃபேவரா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் நல்ல ஆக்டிவ்ல இருக்கு. 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. அதே போல ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ராகு. அந்த ஒரு விஷயம் மட்டும் சின்ன மைனஸா இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது. நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தெரியலான் இருக்கேன், வேலையை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கிற வேலையை அப்படியே பல்ல கடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்க்குற வேலை இப்போதைக்கு பிடிக்காது. பார்க்குற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா தேவலான்னு வரும். ஸோ இது 80% பேருக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா 10ல் இருக்கிற ராகு உத்தியோக சுமையை கொடுக்கும். பார்க்குற வேலை சிரமம்
சிரமமா இருக்கும், பார்க்குற வேலை கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், மன திருப்தியை கொடுக்காது, ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். பட் 11ஆம் இடத்துல இருக்கிற சனி நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் லாபத்தையும் கண்டிப்பா கொடுத்துரும். பணவரவுல பெருசா தடை இல்லை, பணவரவு உங்களுக்கு கணிசமா வந்துகிட்டே இருக்கு. உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைக்குது. ஆனா வேலை கொஞ்சம் சிரமமா இருக்கு, வேலை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, பொறுப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களே எல்லாரும் கார்னர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட்டுறாம பல்ல கடிச்சு நகுத்துறது பெஸ்ட். நிறைய பேர் இப்போ உணர்ச்சி வசப்பட்டுட்டு வேலையை விடுவாங்க, வேலையை சேஞ்ச் பண்ணுவாங்க, என்ன பண்றதுனே புரியாது. ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை மாதிரி குழப்பமான மனநிலை இருக்கும். இது பார்ப்போமா அது பார்ப்போமான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும். ஸோ சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துறது பெஸ்ட். புதிய வேலை புதிய மாற்றங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. ஆனா பழைய வேலையை விட்டுட்டு தான் நான் புதுசு தேட போறேன் அப்படிங்கிறது தப்பு. புதுசா ஒரு விஷயத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டு ஆல்ரெடி இருக்கிறத விடுறது பெஸ்ட். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சகிப்புத்தன்மையோட செயல்படணும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். அப்படி வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணா வேலை உறுதியா கிடைச்சிடும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு, சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்துல. எனவே வருமானம் வரக்கூடிய அமைப்புலாம் அற்புதமா இருக்கு. எனவே இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா உண்டு. படித்து முடித்தவர்களுக்கு படிச்சு முடிச்ச கையோடய வேலை கிடைச்சிரும். தனலாபத்தை அறுவடை செய்யக்கூடிய அமைப்புலாம் அற்புதமா இருக்கு. எனவே இந்த நேரத்துல கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணி நகர்றது பெஸ்ட். எனவே உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பான ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்த தொழில் சார்ந்த விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நேரத்துல தொழில்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிட வேண்டாம். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு தொழில் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே தொழிலை செய்ய முடியாது, தொழிலை மாத்திக்கிட்டே இருப்போம். தொழில ஏதாச்சும் சிரமம் தடை குழப்பம் பிரச்சனை வர மாதிரியே ஃபீல் ஆகும். எல்லாமே நீங்களே இறங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். யாரையும் நம்பி தொழிலை ஒப்படைச்சிட்டு போக முடியாது. இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நான் கொடுக்குற வார்னிங் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியாத தொழிலை புரியாத தொழிலை தயவு செஞ்சு தொடங்காதீங்க. மூன்றாவது மனிதரை நம்பி இந்த நேரத்தில் எதுவும் முதல் போடாதீங்க. பிஸ்னஸ்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும். எனவே நிறைய பேர் தொழிலை சேஞ்ச் பண்ணிடுவோமா தொழிலை விட்டுருவோமான்லாம் யோசிப்பாங்க. இருக்கிறத பல்ல கடிச்சு நகர்த்துறது பெஸ்ட். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இப்போ ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு டெஃபினட்டாக நஷ்டத்தில் போயிட்டு இருக்க தொழில் கூட லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதற்கு தகுந்த சிரமத்தையும் சேர்த்தே கொடுக்கும். நீங்க இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். யாரை நம்பியும் ஒப்படைக்க முடியாது. நீங்க களத்துல இருக்கணும். இருந்தால் உறுதியாக வெற்றி உண்டு, நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த நேரம் அட்வைசபிள் இல்லை. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்ல ப்ராஃபிட் இப்போ டேர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நேரத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். எனவே தொழில் உத்தியோகம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. மன நிறைவை கொடுக்கல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நிறைய குறைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க. ஏன்னா குரு பார்வை 11ஆம் இடத்துல உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான ஒரு ஊதியம் அதுக்கான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிருது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் அற்புதமா இருக்கு. உங்க நட்சத்திரத்துடைய யோகாதிபதி அதாவது சனியுடைய ஆதிக்கத்துல 11ஆம் இடம் வர்றது ரொம்ப அட்டகாசம். அதுல குரு பார்வையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இன்னும் சிறப்பு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான நேரம். நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல பொருளாதார வரவு இருக்கும். தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பொருளாதார தடை பொருளாதார ரீதியாக இருந்த மன உளைச்சல் எல்லாமே விலகும். கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து இப்போ வெளில வருவீங்க. நிறைய பேர் கடனை கட்டி முடிச்சிருவாங்க. எனவே பொருளாதார ரீதியாக அற்புதமான மேன்மை இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு. பண வரவுல எந்த தடையும் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட். எப்பயோ சேர்த்து வச்ச பணம் இப்போ கிளைம் ஆகும். உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு எப்பயோ சேர்த்து வச்ச பணம்லாம் கிளைம் ஆகி திடீர் ஆனந்தத்தையும் திடீர் மகிழ்ச்சியும் உறுதியாக கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம். பண தேவை எல்லாமே பூர்த்தியாகும். பண வரவு கணிசமா இருக்கும். தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகுது. அதே மாதிரி இந்த நேரத்துல எப்பயோ யாருக்கோ கொடுத்த கடன்லாம் இப்ப திரும்ப உங்க கைக்கு வந்துடும். கோல்டு வாங்கலாம், தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல இருந்த தடை தாமதம் தடுமாற்றங்கள் எல்லாமே சரியாகுது. பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா growth ஆகுது. கையில பணப்புழக்கம் அற்புதமா இருக்கும். எதுவும் பெருசா குறையா சொல்ற அளவுக்கு இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு காதல் உறவுல நிறைய கசப்பு இருக்கு. ஒரு மாதிரி நிம்மதி இல்லை.
காதல் உறவு அப்படியே கை கூடுமா கை கூடாதா, அது திருமணமா கன்வெர்ட் ஆகுமா கன்வெர்ட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு, உச்ச குருவுடைய பார்வை. இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு உண்டு, ஒரு கிரீன் சிக்னல் உங்க ஃபேமிலிகிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இருப்பினும் காதல் வாழ்க்கையில நிறைய குழப்பம் இருக்கும். உங்க பார்ட்னர் மேல திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், பார்ட்னரோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும், திடீர்னு 2 பேருக்கும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல கொஞ்சம் கவனம் தேவை, விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். எதுலையும் அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த நேரத்துல செய்ய வேண்டாம். கோவம் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, கோவப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த நேரம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய டெஸ்ட் இருக்கும். இது நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாங்கிற டவுட்லாம் நிறைய பேருக்கு வரும். எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ காதல் உறவை வீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம், நேரம் நல்லா இருக்கு. பட் உங்களோட ஸ்ட்ரென்த் முதல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பங்களை சரி பண்ணிட்டு அதற்கப்புறமா வீட்டில் எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நிச்சயம் ஆயிடும். திருமண சுபகாரியங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துல. திருமண முயற்சியில இருந்த தடை, தாமதம், தடுமாற்றங்கள் எல்லாமே சரியாகுது. திருமண முயற்சிகளை செய்ய ரொம்ப ஏதுவான காலகட்டம் இது. எனவே இந்த நேரத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாம உங்களுடைய திருமண முயற்சியை ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். திருமண விசேஷங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். திருமணம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாகுது. எனவே திருமண முயற்சியை பண்றதுக்கு இந்த நேரம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அடுத்தது நான் பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால அதிகமான மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மேலும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்லாம் கிடைச்சிடும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாகும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில ஒரு நிம்மதி, மன மகிழ்ச்சி, மனமாற்றம், பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றது. சில பேர் வந்து வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியிடங்கள்ல இருப்பாங்க. இப்போ வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். வெளில இருக்கிறவங்களாம் இப்போ வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஆனால் உங்கள் பார்ட்னரோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான். இருப்பினும் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. 3, 7, 11 காம திரிகோண ஸ்தானங்களை குரு பகவான் இயக்குறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உறுதியாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். எனவே தாராளமா புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது தேவைப்படலாம். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது டெஃபினட்டா சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் பெண்கள் வெளியிடங்கள்ல அதிகமா அலையிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி, வாகனங்கள், வெளியிடங்கள் அதிகமா அலையிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த நேரத்தில் சுப செய்தியை நீங்க மிக விரைவாக எதிர்பார்க்கலாம். எனவே புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா நீங்க முயற்சி செய்யலாம். சுப செய்தி உறுதியாக உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத அமைப்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது, மேலும் பிள்ளைகளுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வருத்தம் ஏற்படுறது, இதெல்லாம் நேரத்தில் வெளிப்பட்டு நீங்கலாம். எனவே இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் பிள்ளைகளோட அந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அவசரப்படுறது, அவசர முடிவு எடுக்கிறது, பிள்ளைகள் மேல கோவப்படுறது இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை அப்படிங்கிறது எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளுக்கு இந்த சுபகாரியங்கள்லாம் தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன சுபகாரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். மேலும் பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்றது பெஸ்டா இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் பிள்ளையுடைய உறவு நிலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனம் செலுத்தி நீங்க பயணிக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ கல்வி அப்படிங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காது. எனவே நீங்க நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு கவனம் சிதறும், கவனம் திசை மாறும், படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் கவனம் போகும். முடிஞ்ச அளவுக்கு கல்வியில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அதே போல இந்த போட்டி தேர்வுகளுக்கு ஏதாச்சும் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் படிக்கையே தோணாது. ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கும், தேவையில்லாத ரொம்ப யோசிப்போம், கவலைப்படுவோம், மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம போறது கரெக்டான பாதையில தான் போறோமா அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய வரும். எஸ்பெஷலி ஏதாச்சும் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா நிறைய செல்ஃப் டவுட் உங்க மேல இந்த நேரத்தில் வரும். ஒரு மாதிரி ரொம்ப டெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது இது. எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் இப்போதைக்கு இருக்க வேண்டாம். படிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் பெஸ்ட் ரெமெடி, வேற ஆப்ஷனே கிடையாது. ஓவரா திங்க் பண்ணாம ஜஸ்ட் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி தான் படிக்க வைக்கணும், வேற ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு நீங்களே ஒரு வற்புறுத்தலை கொடுத்து உங்களோட ஈகோ டச் பண்ணி நீங்க உட்காந்து படிச்சாதான் உங்களால படிக்க முடியும். அதே போல ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபோக்கஸ்டா படிப்போம். 10வது நிமிஷத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா கவன சிதறல் கடுமையா வந்துடும். எனவே இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் நான் கொஞ்சம் டஃப்பாக தான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை வற்புறுத்தி படிக்க வைங்க. கஷ்டங்களை கடந்து வர்றது தான் வாழ்க்கை. எனவே தேவையில்லாதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காம உங்கள் கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எதை அடைய போறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அந்த தெளிவான ஒரு மனநிலை இருந்தாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. உபஜய ஸ்தானம் இயங்குது. போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுறீங்கன்னாக்கா உறுதியாக வெற்றி உண்டு. ஆனால் அதுக்கு போடுற எஃபோர்ட்ல நிறைய தடுமாற்றம், தடை, தாமதம், செல்ஃப் டவுட் வருது, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எனவே பயணத்தை செழுமைப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. உறுதியாக அந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே போல உயர்கல்விக்கு முயற்சி செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் அலட்சியம் இல்லாம இருக்கணும். நீங்க மேல் படிப்புக்கு அப்ளை பண்ண போறீங்க, மேல் படிப்பு படிக்க போறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும். அலட்சியம் இல்லாம இந்த நாளைக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு மாசம் ஆகட்டும், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சிய மனநிலை இல்லாம எதா இருந்தாலும் உடனே ரியாக்ட் ஆகி உடனே ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அலட்சிய மனநிலை இப்போதைக்கு இருக்க வேண்டாம். ஸோ கல்வி சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம், விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா உறுதியாக அந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம நட்சத்திரத்துக்கு கொடுக்குற மெயின் வார்னிங் பாயிண்ட் இதுனா ஹெல்த் தான். ஏன் அப்படின்னாக்கா 10ல் இருக்கிற ராகு ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுத்துரும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வேலை பார்ப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை பீக்ல இருக்கும். எனவே பணத்துக்காக உடலை போட்டு ரொம்ப அழட்டிப்போம். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மன ஆரோக்கியத்தை கம்ப்ளீட்டா கெடுத்துரும், மனசுல நிம்மதியே இருக்க விடாது. எனவே இந்த நேரத்துல உடலையும் மனதையும் நீங்க சீர்வர பராமரிக்க வேண்டியது அவசியம். ஸோ தேக ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கிறதுக்கு உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிட்றது, சரியான சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்களோட ஹெல்த்துக்காக நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, மேலும் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம், இதெல்லாம் வாண்டடாக நீங்கள் கொடுத்துடுறது பெஸ்ட்டு. அடுத்த அந்த நேரத்தில் உங்களோட ஷோல்டர், கைப்பகுதிகளில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு முதுகு வலி, அதே போல் கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் மேல் மார்பக பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. மேல் மார்பக பகுதிகளில் அடிபடுறது, அந்த இடத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மேல் மார்பக பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் மூட்டு பகுதி, கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம், விழிப்புணர்வு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும். ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்னதாக பிரச்சனை தென்பட்டாலும் அதை உடனே நிவர்த்தி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. உடனே மருத்துவர் அணுகி அதுக்கான மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சு சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நான் எதுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மருத்துவ செலவாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம், அதை உடனே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்தில் 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் டிசீஸ், அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் அந்த நேரத்தில் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல மன ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு நான் அந்த வீடியோட எண்ணில் எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் சொல்றேன்.
சொல்றேன், அதையும் செய்யுங்க. பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்கா தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு தெய்வ வழிபாட்டோட உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து ஒரு அரை மணி நேரம் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. தினமும் இந்த காலகட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் தியான பயிற்சியை மேற்கொண்டே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தையும் மன உளைச்சலையும் குறைக்கக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம் எது அப்படின்னா அது தியான பயிற்சி மட்டும்தான். நல்லா மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களோட ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் ஹெல்த்தையும் உங்களோட மென்டல் பீஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் பெரிய வார்னிங் பாயிண்ட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹெல்த்து உங்களோட மென்டல் பீஸ் ரெண்டுலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும், எனர்ஜி லெவலே ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம நட்சத்திரக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ ஹெல்த்து உங்களோட மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா இந்த குரு பயிற்சி நிறைய வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து இந்த குரு பயிற்சியில் வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குரு 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழும். இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் அடைவாங்க. ஊரை விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, நாடு விட்டு நாடு போறது, வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெளியிடங்களில் போய் புகழ் பெயர் இதெல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, முயற்சி பண்ணலாம். மேலும் இந்த நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். இளைய சகோதர சகோதரியுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது, கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தைரிய குறைவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் பய உணர்வு, இது இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, அது அப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயக்க மனநிலை நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையும் ஓவரா போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. அதே போல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அண்டை அயலாளர்களோட கொஞ்சம் கவனமா போகணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த வேலி சண்டெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய பார்வை பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல. நண்பர்கள் நட்பு வட்டாரத்துடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். நண்பர்களோட இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். பழைய நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் சிந்தனை வரும். நிறைய பேர் கூட்டு தொழிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூட்டு தொழில் தொடங்கலாம்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அத்தாரிட்டி உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா உடைய சமூக அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும். சோசியல் ஒர்க்கு, சோசியல் சர்வீஸ்லாம் அந்த நேரத்தில் நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது குருவுடைய பார்வை பார்த்தோன்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல பதியுது. பாகியஸ்தானம் வலிமையாகுது. பாகியாதிபதியும் குரு பார்த்து வலிமைப்படுத்துறாரு. எனவே தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. நிறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பழைய தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகு இருக்கு, கோல்டு லோன் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப மீட் எடுக்கலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. தந்தையுடைய ஆதரவு அற்புதமா கிடைக்கும். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தந்தை வழி உறவுகள், மேலும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். தந்தைக்கோ அல்லது தந்தை வழி உறவுகள் யாருக்காச்சும் சுப விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரை நிறைய பேர் பண்ணுவாங்க. பாகியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, ஆலயங்களுக்கு அதிகமாக போகிறது, ஆன்மீக யாத்திரை பண்ணுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் அற்புதமாக வரும். அதே போல் குருவுடைய பார்வை நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள்லாம் சரியாகும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உயர்வு உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விரைய செலவுகள் உறுதியா உண்டு. அதே போல லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய அபிலாசைகள், நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் இப்ப வாங்கி மகிழ்வீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த நேரத்தில் வண்டி, வாகனம், வீடு, தாயார் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் மோஸ்ட்லி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. மேலும் தாய் வழி உறவுகளோடையும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போறது வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
அடுத்து இந்த குரு பயிற்சியை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு ஏதாச்சும் எளிமையான பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களோட குலதெய்வத்தை தொடர்ச்சியா வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு புதிய முயற்சியை செய்தாலும் அது வெற்றியாகும். அதற்கு அடுத்தபடியா போரூர்ல இருக்கக்கூடிய ராமநேதீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. போரூர்ல இருக்கு ராமநேதீஸ்வரர். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறை போயிட்டு வாங்க. போரூர் பக்கத்துல இருக்கீங்க, அந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா ராமநேதீஸ்வரர் திருத்தலத்துக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஸ்தலத்துல அமர்ந்து பிரார்த்தனை செய்யறது ரொம்ப விசேஷம். பக்கத்துல இருக்கிறவங்க தாராளமா போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அமர்ந்து உங்களோட பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற தடை, தாமதம், பிரச்சனை, குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான நிவர்த்தி கிடைக்கும். போரூர்ல இருக்க ராமநேதீஸ்வரர் திருத்தலம் போயிட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்க போரூர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கீங்க, அங்க போறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் ஆலயம் போய்க்கோங்க. அங்க போயிட்டு வியாழக்கிழமையில போய் தட்சிணாமூர்த்தியை தொடர்ச்சியா வழிபட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுவாங்க. உங்களுக்கு இருக்கிற சகல தடைகளும் விலகி புதிய வழிகளும் புதிய மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய பரிகாரங்கள். இந்த 2 ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வம், அதற்கு அடுத்தபடியாக போரூர்ல இருக்கக்கூடிய ராமநேதீஸ்வரர் திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவனாலயம் போயிட்டு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது பிராக்டிக்கலா வேற ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா தானத்திலேயே சிறந்த தானமா நான் பாக்குறது உணவு தானம் தான். அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. உங்களால எத்தனை பேருக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியுமோ, ரொம்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ரோட்டு ஓரத்துல உங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச சனிக்கிழமையில வாங்கி கொடுங்க அல்லது வியாழக்கிழமையில வாங்கி கொடுங்க. சோ உணவு தானம் அன்னதானமா செய்யறது ரொம்ப நல்லது. கோவில்ல பண்ணாலும் விசேஷம் தான். அப்படி கோவில்ல பண்றீங்கன்னா வியாழக்கிழமையில சிவனாலயத்துல பண்ணுங்க. அல்லது ரோட்டோரத்துல ரொம்ப பசியோட காத்துட்டு இருக்கவங்களுக்கு சனிக்கிழமையில ஒரு 10 பேருக்கு இல்லைன்னா உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்கும், நிறைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் உறுதியாக கொடுக்கும். ஸோ இந்த எளிமையான பரிகாரங்களை ஜூன் மாதத்துக்கு பிறகு செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேலும் அற்புதமான சிறப்பு பலன்களையும் தடையையும் தாமதத்தையும் விலக்கி நல்லபடியா நிறைய நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான். அதாவது கோச்சார ரீதியா கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்திருக்கேன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா, புக்தி, அந்தரம், மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கடக வீடு அஷ்ட வர்க்கத்தின் அடிப்படையில எவ்வளவு பரல்கள் வாங்கியிருக்கு. குரு பயிற்சியின் போது கடகத்துல குரு இருக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஒரு 5க்கு மேல அந்த கடக வீடு பரல் வாங்கியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதன் பிறகுதான் அந்த கோச்சாரத்தை நம்ம உங்க ஜாதக பிரகாரம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கோச்சார பலன் உங்களுக்கு 100% ஒத்து வரும். ஸோ நான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அவயோக தசை நடக்காம ஒரு நல்ல தசை நடக்குது, நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 100% அப்படியே பொருந்தி வந்துடும். அவயோக தசை நடந்தாலோ அல்லது அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில கடக வீடு பரல்கள் உங்களுக்கு கம்மியா வாங்கியிருந்தாலோ இந்த குரு பயிற்சி பலன்கள்ல ஒரு சில மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து தெளிவா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நல்ல காலம் போயிட்டு இருக்கா, இந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ஹை ரிஸ்கான பிளானிங் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கோச்சார பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக ஒரு பொது பலனா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு சில ஏற்றத்தாழ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதற்கான ஒரு பொது பலனை தொகுத்து உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை பற்றியும் ஒரு சின்ன புரிதலை அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது 3ஐயும் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அதன் மூலமா உங்களையும் உங்களை பற்றியும் உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள், கோச்சார ரீதியா முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க கரெக்டா தேவையான அளவுக்கு கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரு ப்ரிடிக்ஷனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் கூட ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது
தேவைப்பட்டால் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். RM PDF சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு PDF சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த PDF தொகுப்புல வந்து பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த PDF சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் PDFும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு PDF-ஆவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.